அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி காலையில் வந்து பிஜேபியிலேருந்து வந்திருந்தாங்க. அமித்ஷா அவர்களும் அதேமாதிரி இந்த தொகுதியில் போட்டி போடக்கூடிய பிஜேபி வேட்பாளராகிய கிருத்திகா அம்மா வந்து அவங்களோட ஆதரவு பெற்று பிஜேபி ஆதரவு பெற்று வந்தாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி காலையில் வந்திருக்காங்க. நான் வந்து இப்போ தான் வந்தேன், சும்மா ஜூஸ் குடிக்கலான்னு வந்தோம். இப்போ பாருங்கள், இந்த ரோட்டில் ஃபுல்லாக குப்பை தான். அதாவது ஒரு கட்சி வந்து நேஷனல் பார்ட்டி, அந்த பார்ட்டி ஆக்சுவலாக எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும்னு நீங்கள் மக்கள் நினச்சி பாருங்கள். ரோட்டில் ஃபுல்லாமே குப்பை, 2 சைடுமே. எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல. அதாவது இதே நாம் தமிழர் கூட நடந்திருந்தால் இந்த குப்பை இருந்திருக்காது. அப்போ அந்த மக்கள் பொறுக்கியிருப்பாங்க, எடுத்து ஒரு பக்கமாக போட்டு கிளம்பியிருப்பாங்க. அதுதான் நாம் தமிழருக்கும் மற்ற கட்சிக்குள்ளான டிஃப்ரென்ஸ். என்னதான் நேஷனல் பார்ட்டியாக இருந்தால் கூட அந்த டிசிப்ளின் அங்கே கிடையாது. இதே நாம் தமிழர் பார்ட்டி வந்து கிட்டத்தட்ட மிலிட்ரி மாதிரி, ராணுவ கட்டமைப்பு மாதிரி ஒரு கூட்டம். நீங்கள் ஒரு நாம் தமிழர் கூட்டத்தோட வீடியோ எடுத்து பாருங்கள். அதோட ஃபைனல் டச்சில் ஃபுல் சேர் அசம்பிள் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதேமாதிரி குப்பையெல்லாம் பிளாஸ்டிக் இருந்தால் அதை ஒரு பக்கம் பொறுக்கி போட்டு க்ளீனாக வச்சு அந்த இடத்த வச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் நாம் தமிழருக்கும் மற்ற பார்ட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அதனால் இன்றைக்கி உள்ள களம் வந்து நியாயம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நாம் தமிழர்கிட்ட இருக்குது. உங்களோட வாக்கை நாம் தமிழருக்கு போடுங்க, விவசாய சின்னத்தில் போடுங்க. தமிழ்நாட்டுக்கு 5 ஊர் தலைநகரமுங்க, தமிழ்நாட்டுக்கு 5 ஊர் தலைநகரமுங்க. தமிழனால